சார் வணக்கம் சார். சார் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே புன்னையாபுரம் சிங்கிள்வெட்டி தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலே ஒரு மிகப்பெரியதொரு விபத்து. இந்த விபத்திலே காரில் பயணம் செய்த சுமார் 6 பேர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இவர்கள் நேற்றைய தினம் 2 நாள் தொடர்ச்சியான முறையில் விடுமுறை என்பதால் நேற்றைய தினம் குற்றாலத்திற்கு சென்று விட்டு குற்றாலத்திலே குளித்து விட்டு அங்கு இருந்து ஊருக்கு திரும்பி வருகின்ற பொழுது அதிகாலை 3:40 மணி அளவிலே அந்த சிங்கிள்வெட்டி பாலம் அருகே இவர்கள் வந்த பொழுது எதிரே ராஜபாளையத்தில் இருந்து சிமெண்ட்களை ஏற்றி கொண்டு கடையநல்லூர் அருகே இடையால் பகுதிக்கு வரக்கூடிய அந்த சிமெண்ட் லாரியிலே நேருக்கு நேராக மோதியதில் இந்த கார் அப்பளம் போல் நொறுங்கிவிட்டது. காரில் பயணம் செய்த 6 பேர்களில் ஒருவருக்கு மட்டும் உயிர் கிடந்த நிலையிலே அவரை மட்டும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரும் சற்று முன்பு இறந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சுமார் 6 நபர்கள் இந்த சம்பவத்திலே உயிரிழந்தது இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தகவல் கிடைத்தவுடனே புளியங்குடி டிஎஸ்பி வெங்கடேசன், புளியங்குடி இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன், வாசுதேவநல்லூர் ஃபயர் சர்வீஸ் வண்டிகள் அனைத்துமே இங்கே வந்து மீட்பு பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரில் பயணம் செய்த ஓட்டுநருடைய உடலை மட்டும் மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதை மீட்பதற்காக வேண்டி 2 பொக்ரைன் இயந்திரங்கள் வந்திருக்கிறது. அந்த இயந்திரத்தின் மூலமாக தற்போது மீட்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் காரில் பயணம் செய்தவர்கள் யார், எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்ற விவரம் இதுவரை கிடைக்கவில்லை. இவர்கள் அனைவருமே அடியில் உள்ள புளியங்குடியை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்ற நிலையில் உறுதியான தகவல்கள் யார் எவர்கள் என்ற விவரம் இதுவரை தெரியவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.